Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரி பகுதியில் கடந்த 5ஆம் தேதியன்று மதியம் 3 மணி அளவில் ஒரு ஆண் தனியாக நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 2 பெண்கள் தங்களிடம் 21 வயதான இளம்பெண் இருக்கிறார், 1500 ரூபாய்தான், உல்லாசமாக இருக்கலாம் என விபச்சாரத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த ஆண் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் சம்மதம் தெரிவித்து அந்த பெண்களுடன் சென்றுள்ளார். அப்போது அந்த 2 பெண்களும் அந்த பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டிற்கு அந்த நபரை அழைத்து சென்றுள்ளனர். வீட்டின் உள்ளே 21 வயதான ஒரு இளம்பெண் அரைகுறை ஆடையுடன் இருந்த நிலையில், நாங்க சொன்ன பெண் இவர்தான், இந்த பெண் உங்களை கவனிப்பார் என அந்த ஆணிடம் 2 பெண்களும் கூறியுள்ளனர். சிறிது நேரத்திலேயே அங்கு வந்த போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். இதனால் அந்த பெண்கள் பதறி அடித்து தப்ப முயன்ற போதுதான் அழைத்து வந்தவர் வடச்சேரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் லட்சுமணன் என்பதும் சீருடை அணியாமல் மாற்று உடையில் இருந்ததும் அந்த பெண்களுக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் கும்பலை மொத்தமாக பிடிப்பதற்கு தான் பேரம் கூட பேசாமல் தங்களுடன் மாறு வேடத்தில் வந்தது பின்னர்தான் அவர்களுக்கு புரிந்துள்ளது. 3 பெண்களும் தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொடைக்கானலைச் சேர்ந்த 27 வயதான செவிலியர் அனு மற்றும் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த விஜிலா ஆகிய இருவரும் நெல்லை மாவட்டம் பணக்குடியைச் சேர்ந்த 21 வயது இளம் பெண்ணை பண ஆசை காட்டி அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. விஜிலா விபச்சார தரகராக செயல்பட்ட நிலையில் செவிலியர் அணுவும் இவரோடு இணைந்து விபச்சார தரகராக மாறியது தெரிய வந்துள்ளது. போலீஸ் என தெரியாமல் விலை பேசி அழைத்துச் சென்று விபச்சார கும்பல் கைதான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.